ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் முதல்லே வந்து சொல்லிட்டேன் அம்மாக்கிட்ட, இது மாதிரி வந்து என் கல்யாண விஷயத்தில் வந்து இனிமேல் நீங்கள் வந்து எதுவும் பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவங்க வந்து ஏம்மா அப்படி சொல்கிற, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, ஆமாம்மா உண்மையாக தான் சொல்கிறேன், இந்த விஷயத்தில் நீங்கள் இனிமேல் எதுவும் வந்து சொல்லிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்ட்டு மறுபடியும் எங்கள் அம்மா வந்து கேட்டாங்க. ஆமாம்மா நான் வந்து ஒரு விஷயம் வந்து இப்போ நினச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால், அதில் நான் மட்டும் முடிவெடுத்தேன் பண்ணேன்னா பரவாயில்ல, நீங்கள் தேவையில்லாமல் ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லிடுறீங்க. ஆனால் அதை எடுத்துக்கிற விதங்கிறது அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் ஏதோ வந்து இந்த கல்யாண விஷயம் வந்து பிடிக்காம எல்லா விஷயத்துலையும் செய்கிற மாதிரி இது பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து என்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், என்கிட்ட இது பண்ணுறதா இருக்கட்டும், அதை வந்து இது பண்ணி உங்களுக்கு புரிய மாட்டேங்குது சில விஷயங்கள் அப்படின்னோடனே, சரிம்மா நீ வந்து எது இது பண்ணாலும் பரவாயில்ல, உனக்கு ஒரு விஷயத்த நான் வந்து சொல்லிக்கிறேன். நான் வந்து உன் கல்யாண விஷயத்தில் இனிமே எதுவும் நான் சொல்கிறதுக்கு கிடையாது. நான் சொல்கிறதுக்கு எதுவும் இனிமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம்மா அப்பா நேற்று வந்து என்கிட்ட பேசினாரு. என்ன பேசினாருன்னா, இது மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இது பண்ணிக்கிறீங்க. நீங்களும் அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு தான் நீங்கள் பண்ணுறீங்க. நான் வந்து அதில் வந்து இனிமேல் இது பண்ண தேவையில்ல போல இருக்குது. நான்லாம் அப்போனா தேவையில்ல உங்கள் அம்மாவுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாரு அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தான். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து எந்த இதாகுமோ அதை நான் வந்து இது பண்ணுறேன். முடியாத பட்சத்தில் வந்து ஒரு சில விஷயங்கள வந்து இது பண்ணுறதுக்கான காரணங்கள்ங்கிறது இருக்காது அப்படின்னோடனே, சரி அப்போனா வந்து நீங்கள் வந்து இந்த விஷயத்துக்கு அந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ண தேவையில்ல. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன நடக்குதோ அது நடந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பா கிட்ட பேசி விட்டேம்மா அப்படின்னோடனே, சரி விடு விடு அவர் பேசுகிறது பேசிட்டு போகட்டும். அவர் பேச விஷயத்த நம்ம எதையும் வந்து நம்ம இது பண்ணிக்க தேவை கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நீ வந்து எதா இருந்தாலும் வந்து இனிமே அவங்கக்கிட்ட எதுவும் நீ வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காத. அப்பாட்ட எதுவும் எதிர்த்து பேசாதம்மா அப்படின்னோன்னே, அதுதான் எனக்கு இதா இருக்கு அப்படின்னோன்னே, அவர் பேசுறது இப்ப என்ன புதுசா பேசுறாரு. அவர் வந்து பேசுறதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு காரணம் கிடைச்சா போதும். அவர் பேசிக்கிட்டு இருப்பாரு. உனக்கு தான் தெரியும்ல அவர பத்தி அப்படின்னோன்னே, அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும்மா. தெரியாமலாம் கிடையாது. தெரிஞ்சாலுமே ஒரு சில விஷயங்கள வந்து நம்ப ஒரு சில நேரத்தில வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னோன்னே, அதெல்லாம் எனக்கு புரியுது. புரியாம கிடையாது. ஒரு சில நேரங்கள்ல வந்து நம்மளுக்கு கஷ்டமா இருக்கிற விஷயங்கள நம்ம யோசிச்சு இது பண்ணோம்னாலும், அதுக்கு தகுந்த முடிவுகள வந்து நம்ம எடுக்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு இருக்கணும் அப்படின்னோன்னே, ஆமா, ஆமா அதுவும் உண்மைதான். அதுக்காக வந்து நான் எதுவும் வந்து இனிமேலாம் வந்து சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது அப்படின்னோன்னே, அதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால எந்த அளவுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள வந்து சமாளிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு நம்ம சமாளிப்போம். சமாளிக்கிறதுக்கு தானே இருக்கிறோம். அப்படின்ட்டு எங்க அம்மா வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஆனா, எங்க அம்மாகிட்ட நான் இந்த மாரி கோவமா பேசினது எனக்கு மனசளவுல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அவங்க அப்பையிலேருந்து வந்து எங்க அப்பா வந்து வேலை பார்த்தாலுமே, எங்க அம்மாவும் அவங்களுக்கு சரிசமமா வேலை பார்த்து தான் எங்கள படிக்க வச்சது, பண்ணது எல்லாமே. அண்ணனையும் சரி, என்னையும் சரி. அண்ணன் இன்னைக்கு லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டான். நான் வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, அதுக்கு வந்து நான் எதுவுமே வந்து இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது கிடையாது. அவங்க வந்து ஒரு சில நேரத்தில வந்து நம்மளுக்கு எதுவுமே வந்து புரிதலுங்கிறது இருக்கணும். அத விட்டுட்டு நம்ம தேவையில்லாம ஒரு சில நேரத்தில வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு இல்லாம தான் போகும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நான் இது பண்ணேன். அப்பதான் எனக்கு மனசுக்குள்ள சில விஷயங்கள் போயிட்டுருந்துச்சு. இதுக்கு வந்து நம்ம இந்த நேரத்தில வந்து சரியா இருக்கும், அந்த நேரத்தில சரியா இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி, ஒரு சில நேரத்தில வந்து இதுக்கான டைம்ங்கிறது இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம். அப்படிங்கிறத நான் உணர்ந்த ஒரு விஷயங்கிறத அப்பதான் நான் சொல்லலாம் அப்படிங்கிறது. நான் அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து எதா இருந்தாலும் பாசிட்டிவா நம்ம எடுத்துட்டு போவோம். அதுக்கப்புறம் நம்ப பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் நானும் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டேன். இருந்தாலும் எனக்கு அம்மா வந்து இது மாரி நம்ம பேசினது மனசளவுல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அம்மாவ அந்த மாரி நம்ம பேசியிருக்க கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் எங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் இது மாரின்ட்டு. அப்பாவ பத்தி தெரியும் உனக்கு. தெரிஞ்சுக்கிட்டு ஏன் நீ வந்து அம்மாவ மனச இது பண்ற அப்படிங்கிற மாரி அவரும் எனக்கு அட்வைஸ் பண்ணாரு.
அண்ணன் வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு போனதுனால அம்மாவுக்கு கொஞ்சம் கோவம். அதாவது தங்கச்சிய கல்யாணம் பண்ணி குடுக்காம, இவன் மட்டும் இவன் வாழ்க்கைய இது பண்ணிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் வந்து அம்மா வந்து பேசாம அண்ணன்கிட்ட இருந்தாங்க.